அண்மை செய்தி. தமிழகத்தில் மீண்டும் வெப்பம் அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்துல இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நிலவக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் படிப்படியாக உயரக்கூடும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல அடுத்த 7 நாட்களுக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும், அதே போல தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள்ல துவங்க இருப்பதன் காரணமாகவும் தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த ரெமல் புயல் கரையை கடந்தது பிறகு தமிழகத்திற்கான மழை என்பது படிப்படியாக குறைந்து தமிழகத்திற்கு வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையிலே தற்பொழுது வரக்கூடிய 3 நாட்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த பொதுவா வெயில பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உள் மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில வெயிலுடைய தாக்கம் எப்படி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடலோர பகுதியில் இருக்கிறதுனால அதனால கடல் காற்று சென்னைக்கு வருவதனால உள் மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது சென்னைக்கு அந்த வெப்பம் பொதுவாக குறைவாக தான் காணப்படும். ஆனா தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள்ல வரக்கூடிய 3 நாட்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தினத்துல கூட தமிழகத்துல 10 இடத்துல வெயில் சதம் அடித்தது. அந்த 10 இடத்துல நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் தான் முதல் 2 இடத்தை பிடித்தது. குறிப்பா நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கத்துல 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாயிருந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாகவே நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் இந்த 2 இடத்துல தான் நேற்று தினம் பதிவாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில தமிழகத்துல வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள்ல வெப்பநிலை என்பது படிப்படியாக உயரும் அப்படின்னும் வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 4 நாட்கள்ல கேரளா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்க இருக்கிறது என்பது கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கணும் சுபா. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.